ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டிஆர்பியில் லேட்டஸ்டாக அப்டேட் இருக்கக்கூடிய தகவலை பற்றி பார்க்கலாம். டிஆர்பியில் அடுத்து என்ன எக்ஸாம் நடத்த இருக்காங்க அதையும் நாம் பார்க்கலாங்க. சரி, என்ன ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் செய்ய இருக்காங்களா, இது குறித்தும் பார்க்கலாம். மேலும் 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை போட இருக்கிறதாக சில அன்அஃபிஷியலான தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் உண்மைதானா, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இருக்க எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த செட் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட மாதிரி ஆனுவல் பிளானரில் என்னென்ன குறிப்பிட்டாங்களோ, அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் முடிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஸோ இது பார்த்தீங்கன்னா நவம்பரில் நடத்துறதுக்கு தான் திட்டம் வந்திருக்கு. ஆனால் நவம்பரில் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்களா அப்படின்றது தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் இதோடைய அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஆர்டி 2025 1205 வேகன்சிஸ் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் அறிவிப்பு எக்ஸாம் நடத்துவோம், செப்டம்பரில் அறிவிப்பு. ஸோ பி பார்த்தீங்கன்னா நவம்பரில் அறிவிப்பு கொடுப்போம், 51 வேகன்சிஸ். அடுத்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 7000 வேகன்சிஸ். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, 4000 பேருக்கு உண்டானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎம்ஆர்எஃப் 150, பிஜிடிஆர்பி அது பார்த்தீங்கன்னா 1915. ஸோ ஆகஸ்ட் மாதம் இதற்கு உண்டான அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்றது தகவல் எல்லாமே தற்சமயம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் டெட் எப்போ நடத்துவோம் அது பற்றி இன்னும் முக்கியமான தகவல்கள் எல்லாமே வரவே கிடையாது. ஸோ டெட் எக்ஸாம் நடத்துவாங்களா, இந்த ஆண்டு நடத்தப்பட மாட்டாதா அப்படின்றது டிஆர்பி போர்டில் என்ன வெளியிடுறாங்களா, இல்லை அடிஷ்னலாக டெட்டுக்கு உண்டான அப்டேட் எல்லாமே வெளியிடுறாங்களான்றது தெரியல. ஸோ ஆண்டோடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்டி எஸ்ஜிடிஏ பணி நியமனம்ன்றது அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறை தீவிரம் காட்டுகிறது. ஸோ இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா பிஆர்டி எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் எல்லாமே முடிச்சு போஸ்டிங் எல்லாமே போட்டு அதற்கான வேலைகளே டிஆர்பி பார்த்தீங்கன்னா துரிதமாக பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிஆர்டி எக்ஸாம் எல்லாமே புதுசாக பிஜிடிஆர்பிக்கு தயாராகிட்டு இருக்காங்க. தேர்வர்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஜிடி ஆகட்டும் பிஆர்டி ஆகட்டும் ரெண்டுமே அப்பாயின்மெண்ட்டுக்காக டைம் வந்தாச்சுங்க. இப்போ சீனியாரிட்டி வேலைகள் எல்லாமே இப்போ நடந்திருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஜூன் மாதம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கும். சீனியாரிட்டி எல்லாமே முடிச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கும் அவங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ கவுன்சிலிங் கூடயே பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிக்கான இந்த கவுன்சிலிங்கும் அடுத்து வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இல்லைன்னா இல்லை கூடவே நடத்தி கூட முடிச்சதுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிடுறதா தகவல் வந்திருக்குங்க. இதற்குண்டான வேலைகள் எல்லாமே தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்வு என்னவா இருக்கு, எக்ஸாம்ஸ் அடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். 2 முக்கியமான தேர்வு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் பிளானரில் இல்லாத தேர்வுகள் 2 இருக்குங்க. ஸோ பிஜி அசிஸ்டன்ட் போஸ்டிங் ரொம்ப முக்கியமான, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஓ ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம். இந்த 2 எக்ஸாமுமே கண்டிப்பாக வரும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆகஸ்ட் நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது இன்னமும் கிளியராக தெரியலைங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி போர்டில் இன்னொரு விஷயம் நமக்கு பார்த்தீங்கன்னா தென்படுது. ஆசிரியர்கள் எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு தகவல் வந்திருக்குங்க. டிஆர்பி போர்டில் 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை வழங்குங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ண பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே நாளுக்கு நாள் நமக்கு வந்தவண்ணா இருக்குங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றது இன்னமும் நமக்கு தெரியல. ஸோ இதுக்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே இன்று இல்லைன்னா ஓரிரு தினங்கள் ஓரிரு வாரங்களில் இதற்குண்டான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் விரைவில் வெளியிடுகிற தகவல் வந்திருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடியில் புதிய அப்டேட்டுகள் புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு இன்னொரு 1000 பேரை பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ள எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டிஆர்பியில் லேட்டஸ்டாக அப்டேட் வந்து இருக்கக்கூடிய தகவலை பற்றி பார்க்கலாம். டிஆர்பியில் அடுத்து என்ன எக்ஸாம் நடத்த இருக்காங்க அதையும் நாம பார்க்கலாங்க. சரி, என்ன ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் செய்ய இருக்காங்களா, இது குறித்தும் பார்க்கலாம். மேலும் 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை போட இருக்கிறதாக சில அன்அஃபிஷியலான தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் உண்மைதானா, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இருக்க எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பிட்ட மாதிரி ஆனுவல் பிளானரில் என்னென்ன குறிப்பிட்டாங்களோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் முடிக்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் நடத்துறதுக்கு தான் திட்டம் வந்திருக்கு. ஆனால் நவம்பரில் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்களா அப்படின்றது தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் இதோடைய அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஆர்டி 2025 1205 வேக்கன்சிஸு கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் அறிவிப்பு எக்ஸாம் நடத்துவோம், செப்டம்பரில் அறிவிப்பு. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் அறிவிப்பு கொடுப்போம் 51 வேக்கன்சிஸு. அடுத்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7000 வேக்கன்சிஸு. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, 4000 பேருக்கு உண்டானது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎம்ஆர்எஃப் 150, பிஜிடிஆர்பி அது வந்து பார்த்தீங்கன்னா 1915. ஸோ ஆகஸ்ட் மாதம் இதற்கு உண்டான அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்றது தகவல் எல்லாமே தற்சமயம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் டெட் எப்போ நடத்துவோம் அது பற்றி இன்னும் முக்கியமான தகவல்கள் எல்லாமே வரவே கிடையாது. ஸோ டெட் எக்ஸாம் நடத்துவாங்களா, இந்த ஆண்டு நடத்தப்பட மாட்டாதா அப்படின்றது டிஆர்பி போர்டில் என்ன வெளியிடுறாங்களா, இல்லை அடிஷ்னலாக டெட்டுக்கு உண்டான அப்டேட் எல்லாமே வெளியிடுறாங்களான்றது தெரியல. ஸோ ஆண்டோடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்டி எஸ்ஜிடிஏ பணி நியமனம்ன்றது அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறை தீவிரம் காட்டுகிறது. ஸோ இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டி எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் எல்லாமே முடிச்சு போஸ்டிங் எல்லாமே போட்டு அதற்கான வேலைகளே டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா துரிதமாக பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிஆர்டி எக்ஸாம் எல்லாமே புதுசாக பிஜிடிஆர்பிக்கு தயாராகிட்டு இருக்காங்க. தேர்வர்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஜிடி ஆகட்டும் பிஆர்டி ஆகட்டும் ரெண்டுமே அப்பாயின்மெண்ட்டுக்காக டைம் வந்தாச்சுங்க. இப்போ சீனியாரிட்டி வேலைகள் எல்லாமே இப்போ நடந்திருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஜூன் மாதம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கும். சீனியாரிட்டி எல்லாமே முடிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கும் அவங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ கவுன்சிலிங் கூடயே பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிக்கான இந்த கவுன்சிலிங்கும் அடுத்து வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இல்லைன்னா இல்லை கூடவே நடத்தி கூட முடிச்சதுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிடுறதா தகவல் வந்திருக்குங்க. இதற்குண்டான வேலைகள் எல்லாமே தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்வு என்னவா இருக்கு, எக்ஸாம்ஸ் அடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். 2 முக்கியமான தேர்வுகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் பிளானரில் இல்லாத தேர்வுகள் 2 இருக்குங்க. ஸோ பிஜி அசிஸ்டன்ட் போஸ்டிங் ரொம்ப முக்கியமான. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஓ ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம். இந்த 2 எக்ஸாமுமே கண்டிப்பாக வரும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆகஸ்ட் நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உண்டான அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது இன்னமும் கிளியராக தெரியலைங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி போர்டில் இன்னொரு விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்படுது. ஆசிரியர்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருக்க தகவல் வந்திருக்குங்க. டிஆர்பி போர்டில் 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை வழங்குங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ண பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே நாளுக்கு நாள் நமக்கு வந்தவண்ணா இருக்குங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றது இன்னமும் நமக்கு தெரியல. ஸோ இதுக்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே இன்று இல்லைன்னா ஓரிரு தினங்கள் ஓரிரு வாரங்களில் இதற்குண்டான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் விரைவில் வெளியிடுகிற தகவல் வந்திருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடியில் புதிய அப்டேட்டுகள் புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்து இன்னொரு 1000 பேரை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ளெடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.